Subscribe to our YouTube channel and press the bell icon. Hi, hello everyone. Very good evening. Welcome back to bankersdaily.in. So, நேத்தோட தினமணி நியூஸ் ப்ளஸ் இன்றைக்கோட தினமணி நியூஸ் ரெண்டுமே சேர்த்து இன்றைக்கி பேரலாக போட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பொறியியல் மாணவர்களோட சேர்க்கைக்கு ஒரு தகுதி மதிப்பெண்கள் வந்து லிஸ்ட் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அது வந்து கொடுத்துருக்கிறது வந்து அகில இந்திய தொழில்நுட்ப நிறுவனம் வந்து ஆல்ரெடி ஒரு ஆவரேஜ் மார்க்கை வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ அதில் வந்துட்டு கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க. எப்போனா 2011 to 12 வந்து அதுக்கான சேஞ்சஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த சேஞ்சஸ் வந்து தமிழக அரசால் ஏற்றுக்கொள்ளப்படலை. அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஹைகோர்ட்லேயும் சுப்ரீம் கோர்ட்லேயும் வந்து அதுக்கான கேஸ் வந்து அப்பீல் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஜட்ஜ்மெண்ட் என்ன ஆயிருக்குன்னா அந்த கேஸை வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அதனால அந்த மாற்றத்தை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 2010 வரைக்கும் என்ன மாதிரி ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா பொது பிரிவினருக்கு 50%, பிற்படுத்தப்பட்டோருக்கு 45%, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் அவர்களுக்கு வந்து 40%, பட்டியல் இனத்தவர் அப்படிங்கிறவங்களுக்கு 35% இருந்திருக்கு. ஸோ அதை வந்து 2011 to 12 வந்து எப்படி மாற்றிருக்காங்க அப்படின்னா தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்களுக்கு 35% இருந்துச்சு இல்லையா, அதுலேருந்து 40% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பொது பிரிவினருக்கு 50% இருந்துச்சு, அதை 45% டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு மற்ற பிரிவினர் எல்லாருக்குமே இதர பிரிவினர் எல்லாருக்குமே வந்துட்டு 40% இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹைகோர்ட்டோட உத்தரவின் பேரில் இப்போ அது வந்து ஜிஓவாக பாஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் இனிமேல் ஃபாலோ பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து பொறியியல் மாணவர்களோட சேர்க்கையை வந்து அந்த விழுக்காடை குறைக்கிறதுக்கான சான்சஸும் எதிர்பார்க்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோன்னா கட்டுமான நிறுவனங்களுக்கு அவங்களோட ஜிஎஸ்டி பே பண்ணுற பர்சன்டேஜில் கொஞ்சம் சலுகைகள் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஜிஎஸ்டி கவுன்சில் 34th ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து யாரால் கூட்டப்பட்டிருக்குன்னு பார்த்தோன்னா நம்மளோட நிதியமைச்சர் மிஸ்டர் அருண்ஜேட்லி அவங்க தலைமையில் வந்து இந்த கவுன்சில் கூட்டியிருக்காங்க. ஸோ இது மூலயமா வருவாய்த்துறை செயலாளர் இருக்க ஏபி மிஸ்டர் பாண்டே அப்படிங்கிறவங்க ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடியே வந்து அதுக்கான பர்சன்டேஜ் வந்து 8 to 12% இருந்திருக்கு. அதை வந்து 5% வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி. அண்டு குறைந்த விலை வீடுக்கு வந்து 1% சொல்லியிருக்காங்க. இப்போ அதில் என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா கட்டுமானத்தில் இருக்கிற பழைய வீடுக்கு, அதாவது கட்டப்பட்டுட்டு இருக்கிற அண்ட் April 1க்கு முன்னாடி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்ட கட்டிடங்களுக்கு பர்சன்டேஜ் வந்து பழைய பர்சன்டேஜாக இருந்தாலும் சரி புது பர்சன்டேஜாக இருந்தாலும் சரி அந்த நிறுவனங்களுக்கு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு எதுவாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னா ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகி March 31 வரைக்கும் முடிக்காத அந்த கட்டட வேலைகள் கண்டினியூ ஆகிட்டு இருக்க அந்த கட்டடங்களுக்கும் அதே முறையை வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து உள்ளீட்டு வரி திரும்ப பெறுதலும் அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு கொடுத்துருக்க சலுகை. இதில் வராத கட்டிடங்களுக்கு புதிய வரி வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னா புதிய வரி வந்து 5% கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதை ஃபாலோ பண்ணலாம். குறைந்த விலை வீடுக்கு வந்து 1% அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தோன்னா கடல் நீர்லேருந்து ஹைட்ரஜன் எரிபொருளை கண்டுபிடிச்சது வந்து அமெரிக்க விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சி சாதனை படைச்சிருக்காங்க. இது வந்து என்னென்னா கடல் தண்ணியில் சூரிய சக்தியை பயன்படுத்தி ஹைட்ரஜனை பிரித்து எடுத்து அவங்க வந்து சாதனை படைச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் த நேஷ்னல் அகாடமி ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸ் மேகசின் ஒன்று இதுக்கான ரிப்போர்ட்டை வந்து ஒரு ஆர்டிக்கலாக போட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு பெட்ரோலிய பொருளுக்கு மாற்றாக தூய எரிபொருளாக வந்து ஹைட்ரஜன் இருக்குது. இதை வந்து அவங்க ஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து மின்னார் பகுப்பு முறை மூலமாக தான் இதை வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அதை வந்து தூய நீரில் இருந்து தான் பிரித்தெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ப்ராசஸ் எப்படி நடக்க போகுது, அந்த மின்னார் பகுப்புனா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்சிஜன் ஹைட்ரஜன் ரெண்டுமே சேர்ந்து தான் H2O, அதாவது நம்ம வாட்டர். ஸோ அந்த வாட்டரில் எலக்ட்ரிசிட்டி கொடுத்து மின்சாரத்தை பாய்ச்சி அதிலேருந்து ஆக்சிஜனை பிரித்து எடுக்கிறது தான் வந்து மின்னார் பகுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முறை மூலமாக தான் ஹைட்ரஜனை வந்து தூய நீர்லேருந்து பிரிச்செடுக்க முடியும். இப்போ வந்து கடல் நீர்லேருந்து பிரிச்செடுக்கணும் இல்லையா, அதில் வந்து சால்ட் அதிகமாக இருக்கும். ஸோ சால்ட் கண்டென்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா எதிர் மின்னூட்டத்தை அதிகமாக தூண்டி நேர் மின்னூட்டத்தில் போய் ஒட்டிக்குது. ஏன்னா எதிர் மின்னூட்டங்கள் வந்து ஒன்றே ஈர்க்கும்னு சொல்லி நம்ம ஸ்கூல் டேஸில் படிச்சிருப்போம். ஸோ அதே லாஜிக்கலில் எதிர் மின்னோட்டம் போயிட்டு அதில் ஒட்டிக்கிறதுனால அந்த மெஷின் வந்து சீக்கிரமாக வந்து ஸ்பாயில் ஆயிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தடுக்கணும்னா நிக்கல் அயன் ஹைட்ராக்சைடு சேர்ந்த
ஒரு நிக்கல் சல்ஃபைடு முலாம் பூசப்பட்ட ஒரு நேர்மின் முனையை பயன்படுத்துகிறாங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எதிரெதிர் மின்புலங்கள் ஈர்க்கும் அப்படின்னு சொன்னாலே அந்த லாஜிக்கை யூஸ் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமா அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எதிர்மின் முனை தூண்டப்படும். அதே மாதிரி சால்ட்டு, அதாவது கடல் நீரில் இருக்க சால்ட்டு வந்து எதிர்மின் முனை இல்லையா, ஸோ ஒரே மாதிரி இருக்கிறது வந்து விளக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து அந்த எதிர்மின் முனை வந்து போய் அதில் ஒட்டிக்காமல் அந்த மிஷினும் வந்து ஸ்பாயில் பண்ணாமல் இருக்கும். ஸோ இது மூலயமா அந்த நேர்மின் முனை எவ்வளோ நாளுக்கு அது எவ்வளோ நேரத்துக்கு அது நீடிக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, சாதாரண முறை மூலம் பண்ணும்போது அது 12 மணி நேரம் மட்டும்தான் அது நீடிக்குது. ஸோ இந்த முறையை பயன்படுத்தும் போது அது 1000 மணி நேரம் வரைக்கும் அது நீடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மூலயமா தான் ஹைட்ரஜன் வந்து அவங்க பிரித்து எடுத்துக்கிறதா அந்த வந்து மேகசினில் போட்டிருக்காங்க, ஒரு ஆர்டிக்கலாக போட்டிருக்காங்க. அடுத்தது இன்டர்நேஷ்னல் பேட்மிண்டனோட தரவரிசை பட்டியலை வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதில் முதல் 100 இடங்களில் இந்திய நட்சத்திரங்கள் இடம்பெற்றிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான லிஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஆடவர் பிரிவில் லக்ஷயா சென் அப்படிங்கிறவங்க 28 இடம் முன்னேறி 76வது இடத்துல இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் மகளிர் பிரிவில் ரியா முகர்ஜி அப்படிங்கிறவங்க 11 இடங்கள் முன்னேறி 94வது இடத்துல இருக்காங்க. ஸோ ஒலிம்பிக் சாம்பியனான சென்லோங்கை வந்து சாய் பிரணீத் தோக்கடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம 2 days பிஃபோர் பார்த்துருப்போம். ஸோ அவங்க வந்து 3 இடம் முன்னேறி 19வது இடத்துல இருக்காங்க. இப்போ ஆடவர் பிரிவில் இருக்கிற ஃபஸ்ட்டு 2 பிளேஸில் யார் இருக்காங்கன்னு பார்த்தோன்னா, கெண்டோ மொமடோ அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பானை சேர்ந்தவங்க இருக்காங்க. அண்ட் செகண்ட் பிளேஸில் சைனாவை சேர்ந்த யுகி அப்படிங்கிறவங்க இருக்காங்க. இது வந்து மென்ஸ் லிஸ்ட்டில் வருது. ஸோ மகளிர் பிரிவில் வந்து ஃபஸ்ட்டு 3 பிளேஸில் வந்து சைனா இருக்குது. சைனாவோட டைசு அப்படிங்கிறவங்க ஃபஸ்ட் பிளேஸ்லேயும், செகண்ட் பிளேஸில் சென் யூபை அப்படிங்கிறவங்க செகண்ட் பிளேஸ்லேயும், தேர்டில் ஜப்பானை சேர்ந்த நசோமி அப்படிங்கிறவங்களும் தேர்ட் பிளேஸில் இருக்காங்க. நம்மளோட இந்தியாவை சேர்ந்த பிவி சிந்து அவர்கள் வந்து 6வது இடத்துலையும், சாய்னா அவர்கள் 9வது இடத்துலையும் இருக்கிறதா லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஐடிபிஐ பேங்க் இருக்கு இல்லையா, அது ஒரு ப்ரைவேட் பேங்க், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்க வந்துட்டு சமீபத்தில் ஒரு வாரா கடன் வந்து அவங்களோட லாஸ் வந்து ரொம்ப பெருசாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி, அதாவது லாஸ்ட் இயர் பார்த்தோன்னா அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் அவங்களோட லாஸ் வந்து இந்த வருஷத்துக்கு எவ்வளோ இருக்குன்னா ரூபாய் 4185.48 கோடி வரைக்கும் லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அளவு எவ்வளோன்னா 2017 அதே பீரியடில் அவங்க ஃபேஸ் பண்ண லாஸோட 3 times அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய லாஸ் தான் இல்லையா. ஸோ அதனால் அரசு நிறுவனமான எல்ஐசி அப்படிங்கிறது வந்து ஒரு வங்கியாக மாற்றத்துக்குரிய ஒரு செயலில் ஈடுபட்டு வந்துட்டு இருந்த சூழ்நிலையில் இந்த பேங்க் வந்து கடனில் இருக்கிறதுனால அந்த பேங்க் அவங்க வந்து அவங்களோட ஷேரில் வந்து 51% வந்து வாங்கிட்டு அதை ப்ரைவேட்டாக இருந்ததை கவர்மெண்ட்டோட தான் மாற்றிட்டாங்க. ஸோ இது மூலயமா அவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா, எல்ஐசியோட டைப் பண்ணிட்டதுனால எல்ஐசி ஐடிபிஐ பேங்க் அப்படின்னு நேம் வைக்கலானோ இல்லை எல்ஐசி பேங்க் அப்படின்னு நேம் வைக்கலானோ சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் இதை வந்து ஆர்பிஐ ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி பேர் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அது நிலுவையில் தான் இருக்குது. ஸோ ஐடிபிஐ பேங்க்கே வந்து அதே மாதிரி பேரே வந்து கண்டினியூ ஆகுது. நெக்ஸ்ட்டு ஐலீக் 2019 சென்னை சிட்டி எஃப்சி டீம் வந்து சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றிருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஈஸ்ட் பெங்கால் கூட காம்பீட் பண்ணி 43 பாயிண்ட்ஸ் வித்தியாசத்தில் அவங்கள வந்து வீழ்த்தியிருக்காங்க. இதில் நிறைய பேருக்கு சாம்பியன்ஷிப் பட்டம் கொடுத்தது இல்லாமல் அதுக்கு தனியாக அவார்ட்ஸும் இருக்குது. ஸோ அதை நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிறந்த டிஃபெண்டர் விருது யாருக்கு போயிருக்கு அப்படின்னா, ராபர்டோ எஸ்லேவா அப்படிங்கிறவங்களுக்கு இந்த விருது போயிருக்கு, டிஃபெண்டருக்கான விருது போயிருக்கு. நெக்ஸ்ட்டு பெஸ்ட் ஹாஃப் மிட் ஃபீல்டர் அப்படின்னு சொல்லிட்டு நெஸ்டர் ஜீசஸ் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த விருது போயிருக்கு. அண்ட் தேர்ட் வந்து சிறந்த ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோ மான்சி அப்படிங்கிறவங்களுக்கு அந்த விருது போயிருக்கு. ஸோ ஃபோர்த் பார்த்திங்கன்னா சையத் அப்துல் சிறந்த கோச், சிறந்த பயிற்சியாளர் அவங்களுக்கான விருது வந்து அக்பர் நிவாஸ் அவங்களுக்கு போயிருக்கு. ஹீரோ ஆஃப் த லீக் யாருன்னு பார்த்தோன்னா பெட்ரோ மான்சி தான் வாங்கியிருக்காங்க. அண்ட் பெஸ்ட் கோல் கீப்பராக இருந்திருக்கிறது பிலால் கான் அப்படிங்கிறவங்க இருந்திருக்காங்க. அண்ட் ஹை ஸ்கோரர் இதில் யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா வில்லிஸ் பிளாசா அப்படிங்கிறவங்களும் பெட்ரோ மான்சி அப்படிங்கிறவங்களும் ஹை ஸ்கோரர் அவார்டு வாங்கியிருக்காங்க. அண்ட் ஏஐஎஃப்எஃப் அப்படின்னு சொல்லப்படுற ஆல் இண்டியா ஃபுட்பால் ஃபெடரேஷனோட ஜென்ரல் செக்ரட்டரி குஷால் தாஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சென்னை சிட்டி ஸ்டார்ட் ஆகி 3 இயர்ஸ்லேயே இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே ஃபங்க்ஷனில் வந்துட்டு ஐலீகோட சிஇஓ சுனேந்தோ தார் அப்படிங்கிறவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, சாஃப் அப்படின்னு சொல்லப்படுற சவுத் ஏஷியன் ஃபுட்பால் ஃபெடரேஷனில்
உமன்ஸ் ஃபுட்பாலில் ஃபைனல்ஸ் ரவுண்டுக்கு அவங்க மூவ் ஆகி போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. செமிஃபைனல்ஸில் அவங்க யார் கூட காம்பீட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியா வெர்சஸ் பங்களாதேஷோட தான் காம்பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ 4 பாயிண்ட்ஸுக்கு 0 அப்படின்ற அளவில் தான் அவங்க வந்து வெற்றி அடைஞ்சு அடுத்த லெவல், அதாவது செமிஃபைனல்ஸ்லேருந்து ஃபைனல்ஸ்க்கு மூவ் ஆகிருக்காங்க. ஸோ ஃபைனல்ஸில் அவங்க யார் கூட மோத போகிறாங்க அப்படின்னா இந்தியா நேபாள் கூட மோத போகிறாங்க. அடுத்ததாக ஒரு நியமனம். கனடாவில் வந்துட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக ஜக்மீத் சிங் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்களை நியமிச்சிருக்காங்க. இவங்க வந்து கன்னடா எதிர்கட்சிகளோட வெள்ளை இனத்தை சேராத முதல் தலைவர் அப்படிங்கிற பேரும் வந்து வாங்கியிருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கதாக இருக்குது. அடுத்தது நீட் எக்ஸாமுக்கான கவர்மெண்ட்டோட ஒரு ஜியோ ஒன்று பாஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மார்ச் 25 அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெற பள்ளிகளில் வந்து நீட்டுக்கான இலவச பயிற்சி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ May 5 வந்து நீட் எக்ஸாம் வருது. இதுக்கு முன்னாடியுமே வந்துட்டு 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீட் எக்ஸாமுக்கான இலவச பயிற்சி வந்து கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. ஸோ அவங்களோட பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனதுனால அந்த ப்ராசஸ் அப்படியே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைக்க சொல்லி Jan 25 அந்த ப்ராசஸ் ஸ்டாப்பில் இருந்துச்சு. இப்போ அவங்களுக்கான பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சிருக்க நிலைமையில் ஸோ திரும்ப அதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மூலமாக 20,000க்கும் மேற்பட்ட மாணவிகள் வந்து இலவசமாக நீட்கான பயிற்சி எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து பயிற்சி பெற்று தேர்வடைஞ்ச மாணவர்கள் வந்து 4,000 மாணவர்களை அவங்க செலக்ட் பண்ணி 9 இடங்களுக்கு அவங்கள வந்து அனுப்பி இலவசமாக தங்க வச்சு படிக்க வைக்கிறதுக்கான பொறுப்பு எல்லாமே அரசாங்கம் ஏற்றுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரோக்ராம் வந்து 20 days நடக்க போகுது. இது வந்து எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்ந்த பசங்களுக்கும் போய் ரீச் ஆகணுன்றதுனால இந்த இலவச நீட் பயிற்சி வந்து அறிமுகப்படுத்தி வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.